பிறவி கூடனை நடக்க வைத்தாய் வைத்தாயப்பா பிறவி கூடகன் பேசாத ஊமை பெண்ணை பேச வைத்தாய் அம்மா பிறவி கூடனை தெரிய வைத்தாய் கண் கூட இருக்கும் பெரியோர்களுக்கும் தாய்மார்களுக்கும் என்னுடைய கலைக்குழுவின் சார்பாக நன்றியை உறுத்தாக்குகின்றேன். ஆண்டவா, இறைவா, சர்வேஸ்வா, சிவகாளி, பத்ரகாளி, தாயே பராசக்தி, சிவகாளி கண் திறந்து பாரம்மா சிவகாமி கண்டிரண்டு பாரம்மா கண்டிரண்டு பாரம்மா கருணை உள்ள காருக்கு சிவகாளி சிவகாளி கண்டிரண்டு பாரம்மா பராசக்தி இந்த அரிய ஸ்ரீய பாலகன் தெரிந்தோ தெரியாமலோ அறிந்தோ அறியாமலோ செய்த பிறை பெருத்திருந்தார். அடியனை காப்பாற்று முருகா, சண்முகா, சரவண பாபா, ஆண்டவா, மயிலேறும் மன்னவா, ஓடிவா. ஆதாரம் என்றும் நீதானே, ஆதாரம் என்றும் நீதானே, எனக்கு ஆதாரம் என்றும் நீதானே, ஆதாரம் என்றும் நீதானே, எனக்கு ஆதாரம் என்றும் நீதானே.
புகழே வண்டிய ஊமைவரா ஆண்டவா திருநாகலிங்க சிவபெருமானே சதாகாலமும் உண்டையே புத்திருக்கும் திருமருதூர் பூண்டிருக்கும் நாகலிங்கம் பொற்பாதத்தை நான் வைத்திருக்கும் அளவிற்கும் வரதாய் சித்திருக்கும் சுரந்த ஞானம் உன் பக்தி சேர்ந்திருக்கும் குறையாது செல்வந்தனை என்ற பொருள் கிளங்க உன்னுடைய மகன் சர்வேசன் சடா மகனத்திலிருந்து பிறந்ததால் சடையாண்டி என்றும் ராமபாரத்திலே ராமனுக்கும் ராவணனுக்கும் அந்த யுத்தத்திலே இங்கல் சத்து பாடும் நூற்றத்திற்கும் பொழுது சஞ்சீவி மருந்து சொல்லி ராமர் படையை காப்பாற்றி இருக்கிறேன். இன்று சூரசங்காரம் செய்யும் பொருட்டு வீரராக தேவனாக அவதாரம் எடுத்து முருகப்பெருமானுக்கு சூரசங்காரம் உடைத்திருக்கிறேன். அன்னை காஞ்சி காமாட்சிக்கு உதவியாக காத்தவராக அவதாரம் எடுத்து இவருடைய அன்னையை காப்பாற்றியிருக்கிறேன். இன்று என்னுடைய தாயும் தந்தையும் அழைத்திருக்கிறார்கள். அங்கு சென்று அவர்களை பணிய வேண்டும், என்னவென்று தெரிய வேண்டும். அழைத்திருக்கிறார்கள். நான் அங்கு ஓடோடி சென்று என்ன அவர்கள் என்று கேட்க வேண்டும். அதற்கு முன் மதிப்புக்கும் மரியாதைக்குரிய ஒரு உயிருக்கு மேலான பாலு அப்பா அவர்கள் தானுடையத்தை சேர்ந்த பாலப்பா அவர்கள் எனக்கு 100 ரூபாய் அன்பளிப்பாக அளித்திருக்கிறார்கள். அவர்களுக்கும் அவர் குடும்பத்தாருக்கும் இந்த சிவகாளி பத்திரகாளியுடைய கருணை சென்றென்றும் அனுக்கிரகமாக அருட்கொள்ள வேண்டும். என்னுடைய கிளைக்குழுவின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். மலர்ந்தும் மலராத பாதி மலர் போல வளரும் விடிவண்ணமே, வந்து விடிந்தும் விடியாத காலை பொழுதாக விளைந்த கலையன்னமே, நதியில் விளையாடி கொடியில் தலை சீவி உணர்ந்த இனம் தென்ற வளர்பொதிகை மலை தோன்றி மதுரை நகர் கண்டு பொழிந்த தமிழ் மன்றமே, மலர்ந்தும் மலராத பாதை மலர் போல வளரும் விடிவண்ணமே, வந்து விடிந்தும் விடியாத காலை பொழுதாக விளைந்த கலையன்னமே, நதியில் விளையாடி
அத்தை மகளை மனம் கொண்டு இளமை வழிகண்டு அத்தை மகளை மனம் கொண்டு இளமை வழிகண்டு வாழ பிறந்தாயடா மாமன் தங்கை மகளான மங்கை உனக்காக மாமன் தங்கை மகளான மங்கை உனக்காக உலகை விலை பேசுவார் விளையாடி கொடிய தலை சீவி மனதையினம் தென்றதே வளர் பொடிகை மலை தோன்றி மதுரை நகர் கண்டு பொழிந்த தமிழ் மன்றமே சிறகிலே மூடி அருமை மகள் போல உனக்கு கதை சொல்லவா கனவில் இணையாக காடமிடை வந்து பிரிந்த கதை சொல்லவா பிரிந்த கதை சொல்லவா கண்ணில் மணி போல மணிகள் போல கடந்து பிறந்தோமடா இந்த மண்ணும் கொடைவானும் மறைந்து முடிந்தாலும் மறக்க முடியாதடா ஒருவை பிரிக்க முடியாதடா பிறை சூடி பெருமானே அருளாளா எத்தாள் மறவாதே நினைக்கின்றேன் மனத்து உன்னை வைத்தாய் பெண்ணை தென்பால் வெண்ணை நடு அருள் துறையுள் அத்தா உனக்கே ஆளாய் நீ அல்லே என்னடாமே சித்தமெல்லாம் எனக்கு சிவமயமே இறைவா சித்தமெல்லாம் எனக்கு சிவமயமே உன்னை சேவித்த கரங்களுக்கு இல்லை பயமே சித்தமெல்லாம் எனக்கு சிவமயமே இல்லாமல் ஒரு அம்மை இல்லை அந்த அம்மை இல்லாமல் இந்த புள்ள இல்லை சித்தமெல்லாம் எனக்கு சிவமயமே உன்னை சேவித்த கரங்களுக்கு இறை பயமே சித்தமெல்லாம் எனக்கு சிவமயமே பக்தி பெருக்கள் எந்த அந்த பரவசத்தில் உள்ளே உயிர் உருக சக்தி எல்லாம் திரண்டு சிவபெருக எந்த சங்கதியே உங்களுக்கு அடிபடியே சித்தமெல்லாம் எனக்கு சிவமயமே உன்னை சேவித்த கரங்களுக்கு இறை பயமே
சித்தமெல்லாம் எனக்கு சிவமயமே. கண்ணை திறந்து வைத்த கருப்பொருளே கோயில் கதவை திறந்து வைத்த திருவருளே வெள்ளை நல்லூர் உரையும் அருண்டடலே வந்து என்னை என்றும் ஆளுகின்ற பரம்பொருளே இறைவா சித்தமெல்லாம் எனக்கு சிவமயமே. உன்னை சேவித்த கரங்களுக்கு இல்லை பயமே. சித்தமெல்லாம் எனக்கு சிவமயமே. மண்ணாய் பொதுவோடு வெண்ணாய் அட்டமணி மறைநாட்டு அடிமணியனில் மதியணி இரவேணி போதிக்க வந்த குருவேணி பூவானங்கள் பெற்றவனே என்னையும் சிவகோடி வெங்கப்பனே என்குறை பெண் ஈசனே சிவகாமி நேசனே என்னை ஆனா தில்லைமலை நடராஜனே என்குறை பெண் அண்ணா மலையாரையும் ஆரியூர் தியாகரையும் கண்ணாங்காலத்து நூதாரையும் தென்னான சிற்றம்பலவரையும் நினைத்து வா என்று சொல்லக்கூடிய ஈசனே உன்னிடத்தில் ஒரு சில விவரங்களை சொல்ல வேண்டும் என்பதற்காக என் மைத்தனனை அழைத்தேன். இந்த கைலாயத்தில் 33 தேவர்கள் 47 ரிஷிமார்கள் ஒன்று கூடி இந்த கைலாயத்தை பார்க்க தாங்கள் வரவை பார்க்கும் பொழுது என் மனம் எவ்வளவு பூரிப்படைய தெரியுமா? அப்படி இருக்கும் பொழுது என்னை ஏதோ தாங்கள் கேட்பதாக கூறுகிறீர்களே, என்ன காரணம் கேட்கின்றேன் கூறுங்கள் மைத்ரா. அதர்மம் தளர்வுக்கு ஆடுகிறது. கொலை ஆக ஏகப்பட்ட அதர்மம் நடக்கிறது. ஆகையால் இந்த குறையை தீர்த்து வைக்கணும், ஒன்னால்தான் தீர்த்து வைக்க முடியும் என்பதற்காகத்தான் உன்னை நான் சந்திக்க வந்தேன். மைத்ரா மகாவிஷ்ணு அவர்களே, அதாவது இந்த பூலகத்தில் 4 யுகங்கள் கிரேதா, யுரேதா, துபாபுரி, கலியுகம் என்று சொல்லக்கூடிய 4 யுகங்களில் 3 நடந்து முடிந்து விட்டது. இப்பொழுது நடந்து கொண்டிருப்பது கலியுகம். இந்த கலியுகத்தில் எங்கு பார்த்தாலும் நீதி அழிந்து விட்டது, நேர்மை அழிந்து விட்டது, தர்மம் அழிந்து விட்டது, தெய்வ சக்தி மண்ணோடு மலர புகுந்திருக்கின்றது. அதற்கு காரணம் என்னவென்று கேட்கிறீர்கள்? உண்மை அப்படித்தானே. இந்த பூலகத்தில் மீண்டும் தர்மத்தை நிலைநாட்ட வேண்டும், தெய்வ சக்தி நிலைநாட்ட வேண்டும் என்றால் நாம் அனைவரும் இந்த பூலகத்தில் மாநில பிரிவு எடுத்துதான் தெய்வ சக்தி தர்மத்தில் நிலைநாட்ட முடியும். ஆகையினால் உனது சகோதரர் பிரம்மனை ஏற்கனவே அந்த வீர மகேந்திர பட்டாளப்பட்ட சாமியப்ப நாயகராக பிரிவெடுக்க செய்து விட்டேன். நீ தாங்களும் இந்த புலகத்தில் மாநில பிரிவு இருக்க வேண்டும். ஆமா, நானும் பிறக்கிறேன். உண்மைதான். எங்கே என்றால் அந்த விஜயநகர் பட்டணத்தில் முத்துமாணிக்கம் செட்டியாராக நீ மாநில பிரிவு இருக்க வேண்டும். உனது தங்கை உமா மகேஸ்வரியும் இந்த புலகத்தில் என் கட்டளைப்படி 108 பிரிவு அளிக்க வேண்டும். 108 பிரிவு எடுத்து விட்டார், 7 எடுத்து விட்டார்கள். 8வது பிறப்பாக எங்கு பிறக்க வேண்டும் என்றால் அவளும் தங்கள் தங்காகப்பட்டவள் இந்த பூலகத்தில் மாநில பிரிவு இருக்கின்றார். அதாவது முத்துமாணிக்கம் செட்டியார் வளர்ப்பு மகளாக உங்கள் சகோதரியை தத்தெடுத்து வளர்க்கின்றார்கள். அவருக்கு பணிவிடை செய்ய வேண்டும். அதற்கு முன்பாக எனது மகன் சடைகள் வித்த சடையாண்டி வருவது தெரிகின்றது. மகனை வரவை எதிர்பார்த்து பின்பு செல்வோம். சக்தியின் உமையவளே, சங்கரின் தொழுதோருக்கு சங்கடங்கள் தீர்த்திடுவார். சண்முகனின் தாயாகி சட்டையத்தை தரித்திடுவார். தங்கையே, உலகத்தில் அதர்மம் நடக்கிறது, அதிகமாக நடக்கிறது. அப்படியா? அதற்காக என்ன செய்ய வேண்டும்? நீங்க கணவன் மனைவி 2 பேரும் பேசி என்ன முடிவு கொள்ளுங்க. நாங்கள் இருவரும் பேசி முடிவு செய்து கொள்ள வேண்டும். அப்படித்தானே உமையவளே சுவாமி? அதாவது இந்த பூலகத்தில் நாம் மாநில பிரிவு எடுத்தால் மீண்டும் இந்த பூலகத்தில் நீதியை நிலைநாட்ட முடியும், தெய்வ சக்தி நிலைநாட்ட வேண்டும், தர்மத்தை நிலைநாட்ட முடியும். ஆகினால் நாம் இருவரும் அனைவருமே இந்த பூலகத்தில் மாநில பிரிவு எடுக்க வேண்டும். உனது அண்ணன் மகாவிஷ்ணுவை வீர மகேந்திரப்பட்ட விஜயநகர் பட்டணத்திலே
முத்துமாணிக்கம் செட்டியாராக பிரிவெடுத்து விட்டு தாங்கள் இந்த புலகத்தில் எங்கு பிரிவெடுக்க வேண்டும் தெரியுமா? எங்கு பிறவி எடுக்க வேண்டும் சுவாமி? அந்த சாமி பெயர் மாயனாக்கரு மகளாக பிறந்து முத்துமாணிக்கம் செட்டியாரன் தத்து பிள்ளையாக வளர வேண்டும். அப்படி வளரும் போது நம்மை பாதுகாக்க உனக்கு பணிவிடை செய்வதற்க நமது மகன் சடையில் விழுந்த சடையாண்டி வருவான். அக்காலங்கை பாதத்தை உலக மக்கள் காட்டி இந்த பூலகத்தில் நீதி நிலைநாட்ட வேண்டும். அதற்கு முன்பாக நமது பிள்ளை சடையில் விழுந்த சடையாண்டி வரவை எதிர்பார்ப்ப பின்பு பரிமாற்றம் செய்வோம். சுவாமி, பூலோகத்தில் அதர்மம் தலை தூக்கி ஆடுகிறது. அதை ஒடுக்க வேண்டும். தெய்வ சக்தியை நிலைநாட்ட வேண்டும். அதற்காக முத்துமாணிக்கம் செட்டியார் துளசி அம்மாளுக்கு வளர்ப்பு மகளாக நான் செல்ல வேண்டும். பிறவி எடுக்க வேண்டும். அப்படித்தானே? ஆனா உங்கள் இஷ்டப்படி அப்படியே செய்கிறேன் சுவாமி. இதோ பாருங்கள். எனக்கு எந்த மங்கும் இல்லையா? சிவனே மைந்திரா மகாவிஷ்ணு, அதாவது முத்தால அம்மனாக உடன் தங்கை பிரிவெடுக்கின்றார். முத்தால அம்மனாக பிரிவெடுத்து இந்த பூலகத்தில் எதற்காக என்றால் தலையெடுத்தார் என்றால் அந்த வெள்ளுடைய வெட்டியில் ஆளுகின்றான் பார் ஒருவன் கொடியவன் வெள்ளுடையன் என்பவன். அவன்தான் நானே தெய்வம், நானே கோவில், நான் பெரியவன் என்று ஆதவத்தில் ஆடிக்கொண்டிருக்கின்றான். அவனுக்கு தக்க பாடம் புகட்ட வேண்டும். அதற்காகத்தான் இந்த பூலகத்தில் மாண்டப்படி இருக்க வேண்டும். கண்டிப்பாக ஒழிப்பதன் மூலம் அல்ல, அவனுக்கு தக்க பாடம் புகட்ட வேண்டும். ஏனென்றால் மனிதரோடு மனிதனால்தான் சென்றால் தான் முடியும். நாம் மாறுவேடத்தில் சென்றால் முடியாது. ஆகையினால் தான் மாண்டப்படி இருக்க வேண்டும் என்று தெரிவித்துக் கொண்டிருக்கின்றேன். நமது சடையாண்டியை எதிர்பார்ப்போம். மைந்திரா தாயே, அம்மா பராசக்தி, தந்தையே, தாங்களுடைய மகன் என்னை அழைத்த காரணம்? மகனை சடையாண்டி, எனது கட்டளைப்படி உனக்கு 4 பிறப்பெடுக்க சேர்ந்தது. 3 பிறப்பு எடுத்து விட்டாய். 4வது பிறப்பாக நான் எங்கு பிறக்க வேண்டும்? அப்படி பிறந்து என்ன பணிவிடை செய்ய வேண்டும் என்று கேட்கிறீர்கள். ஆமா, அதாவது 4வது பிறப்பாக விஜயநகர் பட்டணத்தில் வீர மகந்தேவரில், அதாவது ராமன் தோட்டிக்கும் ராமாயமாளுக்கு மகனாக பிரிவெடுக்க வேண்டும்.
வீரவ என்ற பெயர் நாமத்தை பெருவெடுத்து ஒரு தாயாகப்பட்டவள் முத்தாளமாக காட்சியளிக்கின்றாள். அவளும் பெருவெடுக்கின்றாள். தாங்கள் அண்ணன் தங்கை பாசத்தை கொட்டி இந்த பூலகத்தில் தெய்வ சக்தி நிலைநாட்ட வேண்டும். அதற்காகத்தான் தங்களை வரவழைத்தேன், வேறு ஒன்றுமில்லை. தந்தையே, தாயே, தாங்களுடைய கட்டளப்படி வீர மகேந்திர குலத்திலே ராமதோட்டிக்கு மகனாக பிறந்து என்னுடைய தாய்க்கு துணையாக இருப்பேன். அதற்கு முன் தாயே, அம்மா, தந்தையே, தருமாறி தாய் வீடு சமயபுரம் தன்னலம், தாய் வீடு சமயபுரம் தன்னலே கண்ணபுரம், கோயிலும் கோட்டை என்றும் கோலம் தரும் காளிபுரம், தாய் வீடு சமயபுரம் தன்னலே கண்ணபுரம், தாய் வீடு சமயபுரம் தன்னல மிகுந்த கண்ணபுரம். தாயே, தந்தையே, அப்படி என்றால் இன்னும் நான் என்ன செய்ய வேண்டும்? என்னோட ஆசீர்வாதம் என்றைக்கும் எப்பொழுதும் என்றைக்கும் காத்து ரசிப்பேன். நாட்டு மக்களை காப்பாற்ற வேண்டியது உன்னுடைய கடமை. நான் சொல்வேன், உன் தந்தை சொல்வது போல் உன் தாய் சொல்வது போல் கேட்டு பணி போட செய்யவும். கண்டிப்பா அப்படியே தாய் சொல்ல வந்து தாய் சொல்ல பக்தியா செல்வம். அப்படியே செல்கிறேன். அப்படி என்றால் இந்த பூலகத்திலே தெய்வ சக்தி இருக்கா, இந்த கிராமத்திலே தெய்வ சக்தி இருக்கா இல்லையா என்று இப்பொழுது தெரிந்து கொள்ள வேண்டும். மகாவிஷ்ணு அவர்களே, தாங்கள் தங்கைக்குத்தான் சந்தேகம் என்றால் உனக்கும் சந்தேகம் வந்து விட்டதா? இதோ பார், இங்கு அமர்ந்திருக்கும் மக்களிடத்தில் அருளளித்து காட்சியாக இங்கு ஆடி வருவார்கள். தாங்கள் அனைவரும் கண்களா காட்சியாக கண்டு கொள்ளுங்கள். சட்ட ஆசனத்தில் அமருங்கள். நிச்சயமாக அமர்கிறேன். வரச்சொல்லுங்கள். தாய்மார்களே, அந்த தூங்கிட்டு இருக்க பெண்களை கொஞ்சம் உசுப்பிடுங்கம்மா. உசுப்பிடுங்கம்மா. பெண்களை கூட கொஞ்சம் உசுப்பிடுங்க. எல்லாம் படத்துல எழுப்பிடுங்க. அருளாடி வரும்போது போட்டு மிதிச்சுட்டுவாங்க. அதனால எல்லாம் எந்திரிச்சு உட்கார. சாமி வந்தா அது யாரும் பிடிச்சி உட்காட வேண்டாம், இங்க அமுச்சு விட்டுருங்க. அங்க பிடிச்ச பாட்டி உட்கார வைக்க வேண்டாம், அமுச்சு விடுங்க. ஏன் அந்த இடத்துல வருவது பெரிய விஷயம். அதனால சாமி அருள் கொடுக்கும் அன்னையே, என் ஆதி வரசக்தியே, உன்னை அழைக்கின்ற இந்த நேரம் நீ ஆடிவரே வேணுமம்மா. ஓடி வர வேணுமம்மா முத்தாலம்மா, அம்மா முத்தமியே பத்தினியே முத்தாலம்மா. ஓடி வர வேணுமம்மா முத்தாலம்மா, அம்மா முத்தமியே பத்தினியே முத்தாலம்மா. ஓடி வர வேணுமம்மா முத்தாலம்மா, அம்மா முத்தமியே பத்தினியே முத்தாலம்மா. ஓடி வர வேணுமம்மா முத்தாலம்மா, முத்தமியே பத்தினியே முத்தாலம்மா. உனக்கு கண்கள் சிவக்கலையே முத்தாலம்மா, உனக்கு கடுங்கமாதையே முத்தாலம்மா.
தாயினா ஏன் கீழே விழுகிறதாயே நின்று விளையாடணும். அழகா நின்று விளையாடணும்ல, அப்பதான் நல்லா இருக்கு. நின்று விளையாடணும். எதுக்கு கீழே வருகிறான் தாய்? தாய் தான் நின்று அடுத்து அழைக்கும் போது வரணும். விடுங்க விடுங்க விட மாட்டேன் விடுங்க. தாய் தானே தாயே அப்படியே நிக்கிறேன். அப்படி உட்காரு. எதிரி போனாதே பாத்துல. கொஞ்சம் பாரு. கொஞ்சம் ஆட விட்டாட்டா நல்லா இருக்கும்ல. தாயே இந்த மக்கள் முன்னே அருளாக காட்சி கொடுத்தது எவ்வளவு சந்தோஷமா இருக்கிறது. இருந்தாலும் ஒன்னு அங்க மாமா முத்தாலமா நீங்க ஓடி வர வேண்டும் மாமா முத்தாலமா சும்மா விழக்கூடாது. எதுக்கு விழுதுனா தாய் தானே. தாயே கீழே விழாம ஆடணும். ஆத்தா கீழே விழுகாம ஆடணும். தாயே ஆடி வாரா அந்தாலம்மா ஆதி மலையில் அந்தாலம்மா ஆடி வாரா அந்தாலம்மா ஒரு காதலி தேவமா ஆடி வாரா அந்தாலம்மா ஆடி வாரா அந்தாலம்மா ஓடி வாரா அந்தாலம்மா ஓடி வாரா ஆடி வாரா அந்தாலம்மா ஆதி மலையில் அந்தாலம்மா ஓடி வாரா அந்தாலம்மா ஒரு காதலி தேவமா தாயே இந்த ஒரு குடிகொண்டிருக்கும் காளி தாயே இப்பொழுது இரண்டு காளியும் எங்கிருந்தாலும் துள்ளி கொடுத்து ஓடோடி வர வேண்டும். ஓடோடி வா தாயே காளியம்மா காளி தாயே ஓடி வா தாயே ஓடி வா ஓடி வா. கூப்பிட்டு ஓடி வருவாளா காளியம்மா துள்ளி போட்டு ஓடி வருவாளா காளியம்மா துள்ளி போட்டு ஓடி வருவாளா
இவங்களை ஊதிய போட்டு போடுங்க. இவங்களை ஊதிய போட போட்டுங்க. எல்லாரும் கொஞ்சம் ஓரமா உட்காருங்க. இப்படி நின்றீங்கன்னா சரியா வராது. ஓரமா உட்கார்ந்து பாருங்க. எல்லாரும் அப்படியே ஓரமா உட்காருங்க. இந்த ஊதிய போட்டு இந்த சாமி புறம் ஓரமா வைங்க. எப்போ வருமா வர்றது நிக்காது அப்படியே சும்மாதான் உட்கார்ந்து இருந்த மாதிரி இருந்துச்சு குதிச்சு ஓடிடுச்சு அப்படியா அந்த அம்மா அங்கிட்ட அங்க வருது வாழ்வாக
தெய்வம் இருக்கு என்றதை அறிந்தோம் புரிந்தோம். அம்மாவை சொந்தக்காரன் வந்து கூப்பிட்டு போங்க. இப்ப தண்ணி கொடுங்க ஐயா, கொஞ்சம் நேரத்தில் தண்ணி கொடுங்க. பேரை விட்டு அவர் பிள்ளை கடையாட்டி காப்பாற்றி வருவேன். வாருங்கள் அனைவரும் உலகத்தில் மாடப்பிடி எடுத்து மக்களை வாழ வைப்பது வாரம் இருக்கும்.